ஹலோ மக்களே! வெல்கம் டூ பாட்டி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளா அயில மீன் குழம்பு எப்படி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. பேச்சுலர் மஸ்ட் ட்ரைங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நான் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம வந்து இதில சேர்த்துக்கலாம். 4 குட்டி குட்டியா இருக்கிற தக்காளி, அதையும் நம்ம வந்து இதில சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி அப்படின்னு சொன்னா 4 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் 1:2 ரேஷியோவில். அதுக்கப்புறம் இது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எடுத்துட்டு அதோடைய கொஞ்சமாக ஒரு 10 பல் பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சிருக்க அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து உப்பு, அதுக்கப்புறம் புளிக்கரைசல் இது 2யும் நம்ம வந்து ஊற்றிட்டு இப்போயே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபைனலாக மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா நம்மளோட மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.